The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கடந்த 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மருத்துவமனைகளில் விஷச்சாராய முறிவிற்கு பயன்படுத்தப்படும் ஓமிப்ரசோல் மாத்திரைகள் தமிழக அரசிடம் இல்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் அந்த மருத்துவமனையில் ஓமிப்ரசோல் மாத்திரைகள் தட்டுப்பாடாக உள்ளது என்று சொல்லிச் சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து சென்ற பிறகுதான் நானும் அங்கு சென்றேன். அப்போது எடப்பாடி இப்படி சொன்னதாக என்னிடம் சொன்னார்கள். இதையடுத்து உடனடியாக இது குறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டோம். அதற்கு அவர்கள் ஒமிப்ரசோல் மாத்திரைகள் 4,04,00,000 மாத்திரைகள் கையிருப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்த போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தட்டுப்பாடு என்று சொன்ன மருந்து வேறு, மா சுப்பிரமணியன் சொல்லும் மருந்து வேறு. விஷச்சாராய முறிவிற்கான மருந்தை நான் சொன்னேன், ஆனால் அவர் அல்சர் மருந்தை சொல்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நான் சொன்னது ஃபெமிபசோல் இன்ஜெக்ஷன், ஆனால் அவர் சொல்வது ஒமிப்ரசோல் கேப்சூல். அல்சர் மாத்திரை பெயரை அவர் சொல்கிறார். நான் கள்ளச்சாராய விஷமுறிவிற்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷனை சொன்னேன். இது எங்கும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். ஒமிப்ரசோல், ஃபெமிபசோல் இரண்டிற்கும் என்ன தொடர்பு, ஏன் அவை சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது என்பது பற்றி இந்த காணொலியில் காணலாம். கடந்த 20ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமிப்ரசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நேற்றைய தினம் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது, பொதுவா ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்று எல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம்தான் நானும் பெருமதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்து கொண்டிருக்கிற படுக்கையிலுமே அந்த ஓம்பிரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஓம்பிரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ 13,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு. இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அவர் சொன்ன இந்த ஓம்பிரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டுவிடுகிறேன். இன்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஒமிப்ரசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல்
ஓமிப்ரசோல் அவர் சொல்றது. ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஒமிப்ரசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் அது பேரை மாற்றி சொல்றார். இது எங்கேயும் கிடைக்கல இவளுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒமிப்ரசோல் should be considered as first line antidote, விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்திருக்கிறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்திருக்கிறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒமிப்ரசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ உண்மை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போலவும் ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து 2 மருந்துகளுக்கும் என்ன வித்தியாசம், உண்மையில் தட்டுப்பாடு இருக்கிறதா என்பது குறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் சாந்தி அவர்களிடம் பேசிய போது அவர் கொடுத்த விளக்கத்தை இப்போது கேட்கலாம். இது ஒமிப்ரசோல் அப்படிங்கிறது OME ஸ்டார்ட் ஆகிற ட்ரக். ஒமிப்ரசோல் அப்படிங்கிறது அல்சருக்காக கொடுக்கிற மருந்து. இது ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு மாத்திரை. பரவலா தனியார் துறையில பயன்படுத்தணும். சாதாரண ரொம்ப விலை அதிகம் இல்லாத ஒரு மருந்து. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீயா கிடைக்குது, நிறைய கிடைக்குதுன்னு அர்த்தம். அதுல எந்த விதமான ஷார்டேஜஸ் எல்லாம் பெருசா இருக்காது. அது வேற ரீசன்ஸ்க்காக வரும்போது பேஷண்ட் அசோசியேட்டட் அல்சரும் இருக்கும். ஸோ பல பேருக்கு அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. மற்ற பேஷண்ட்டுக்கு வரும்பொழுதும் தேவைப்படும் போது அவங்க அசோசியேட்டட் அல்சர் இருந்தா அதுக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலா அதை யூஸ் பண்றது இருக்கு. இப்ப நமக்கான பிரச்சனை கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள், அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் மெத்தனால் பாய்சனிங் தான் ப்ராப்ளம். மெத்தனால் பாய்சனுக்கு 2 விதமான பல சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி அந்த டயாலிசிஸ் ஹீமோடயாலிசிஸ் பண்றது, ஐ ஃப்ளூயிட்ஸ் போடுறது, ஆக்சிஜன் கொடுக்கறது, ஐசியூல வச்சுட்டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் எல்லாமே ஸ்பெசிபிக்கான ஆன்டிடோட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மருந்து ஃபோமிபிசோல், FOME PIZOLE, ஃபெவிபிசோல் அப்படிங்கிறது. ஸோ இது மெத்தனால் பாய்சனிங்ல யூஸ் பண்றாங்க. எத்திலீன் கிளைகால் பாய்சனிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மாத்திரையாவும் இருக்கு. ஆனா பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரியான பாய்சனிங் கேசஸ்ல இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரிப்ல போடுவாங்க. ஸோ அது நல்ல பலனை கொடுக்கும். ஆனா இது தட்ஸ் நாட் த ஒன்லி ட்ரீட்மெண்ட். மெத்தனால் பாய்சனுக்கு எத்தனால் அப்படிங்கறதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டோஸ் இருக்கு. அதுவே நல்ல பலன் இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல மெத்தனால் பாய்சனிங்ல எத்தனால் பயன்படுத்துறது உண்டு. ஸோ இங்கேயும் அதுவுமே ஈக்குவலி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் அவைலபிலிட்டி இருக்கும். அது எஃபெக்டிவாகவும் இருக்கும். பெஸ்ட் ஆன்டிடோட் கூட தான். ஸோ அதான் அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பீரியாடிக்கலா சரியான இடைவெளியில எத்தனால் மருந்து அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேலையே என்ன அப்படின்னா, மெத்தனால் உடையறதுக்கு அந்த ஆல்கஹால் டீஹைட்ரஜன்ஸ் ஒரு என்சைம் யூஸ் ஆகும் உடம்புல. அந்த என்சைம் இந்த எத்தனால் நம்ம கொடுக்கும் பொழுது காம்படிட்டிவா இன்ஹிபிட் பண்ற வேலை தான் பாக்குது. ஸோ அப்ப என்ன நடக்கும்னா, மெத்தனாலோடைய டீகிரடேஷன், மெத்தனால் டாக்ஸிக்கா மாறுவதற்கான வேலையை ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்லோ ஆகும். அந்த நேரத்துல நம்ம ஹீமோடயாலிசிஸோ இல்ல மற்ற மெக்கானிசம்ல அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை பண்ணா நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்படின்ற இது எஸ்டாப்ளிஷ்டு ட்ரீட்மெண்ட். இது நான் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுல ஒரு சட்டசபை நடக்குது, திடீரென்று ஒரு எதிர்பாராத நேரத்துல மரணம். ஸோ அந்த நேரத்துல இந்த ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கிறதுனால ஒமிப்ரசோல்ங்கிறது அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்குது. மற்றபடி இது பெரிய ரொம்ப ரொம்ப மோஸ்ட் சிக்னிபிகண்டான ஒரு இதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே அவர் எடப்பாடி அமைச்சர் EPS அவர்களாக இருக்கட்டும் அல்லது நமது ஹெல்த் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். மக்கள் நல்லா இருக்கணும், உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தான் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் யாரா இருந்தாலும் அரசாங்கத்துல இந்த தேவைப்படுகிற நேரத்துல அந்த மருந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்சர்வேஷன்ஸ் சொல்றது.
அது இல்லை என்று தெரிய வந்தால் அதற்கான வந்துட்டு விமர்சனத்தை வைப்பது என்பதெல்லாம் இயல்பான ஒன்றுதான். ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல பார்க்கும் பொழுது இன்னைக்கு வேற தகவல்கள் என்னன்னா, பல பேர் வந்து சிகிச்சை வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, மருத்துவமனையில இருந்து தங்கி வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்க போய் இறந்திருக்காங்க. மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் வந்து அந்த சாராயத்தை இது பண்ணி திருப்பி அட்மிட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது கள்ளச்சாராயம் பற்றின விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஏன்னா அந்த டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சு, ஒரு மெத்தனால் வந்து ஒரு 30 ml குடிச்சாலே போறோம், ஒரு குழந்தை வந்து இறந்துடலாம். ஸோ 100 ml 120 ml வந்துட்டு குடிச்சாலே பெரியவங்களே இறந்துடலாம். ஸோ அதனால வந்து 100 mlங்கிறதுலாம் ரொம்ப அரை டம்ளர் தான் வரும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் தான் குடிச்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு விஷத்தன்மை உள்ளதா இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்லீரல், அப்புறம் வந்து இதயம், சிறுநீரகம் எல்லாமே பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்து மரணம் என்பது ரொம்ப ரொம்ப விரைவாக ஏற்படுகின்றது. காரணத்துக்காக இந்த கள்ளச்சாராய மரணத்தை பேசும்பொழுது இந்த மருந்துகளை பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் அந்த பொமிப்ரசோல் அப்படிங்கிற ட்ரக் வந்து இந்த ஆர்ஃபன் ட்ரக்னு சொல்லுவாங்க. ஆர்ஃபன்னா ORPHAN ஆர்ஃபன் ட்ரக். சாதாரணமா வந்து ஒவ்வொரு நாட்டுல வந்து சில மருந்துகள்ல வந்து அந்த லிஸ்ட்ல வரும். ஆர்ஃபன் ட்ரக்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்ல வரோம்னா, ஒரு 5 லட்சத்துக்கும் குறைவா தேவைப்படுது. ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோயோ அல்லது குறிப்பிட்ட டிசீஸ் அல்லது டிசார்டர்ல பிரச்சனைகள்ல வந்து ஒரு 5 லட்சத்துக்கும் குறைவான நபர்களுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மருந்தை வந்து அது முக்கியமான மருந்து. ஆனாலும் அது வந்து ஆர்ஃபன் ட்ரக்கா இருக்கிறதுனால கமர்ஷியலா எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் ஈஸிலி அவைலபிளா இருக்காது. ஏன்னா அதுக்கான தேவை கிடையாது. இப்ப அல்சர் மருந்துனா போய் எல்லாரும் வாங்குவாங்க, லூஸ் மோஷன் மருந்து எல்லாம் போய் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒமிப்ரசோல் போற மருந்தெல்லாம் போயிட்டு யாரும் போய் மருந்து கடையில வந்து ஈஸியா வாங்கவும் மாட்டாங்க. அதற்கான தேவையும் கிடையாது. அந்த மாதிரியான நிறைய மருந்துகள் இருக்கு, நிறைய நோய்கள் இருக்கு. அந்த ட்ரக் அந்த நோய்களுக்கான அந்த டிசார்டர்களுக்கான தேவைப்படுகின்ற மருந்தை ஆர்ஃபன் ட்ரக்ஸ் சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து இந்தியா அதுக்கான டெஃபினேஷனும் இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு மாதிரி இருக்கும். இந்தியால 5 லட்சத்துக்கும் குறைவான நபர்களுக்கு தேவைப்படுகின்ற நோய்களுக்கு அது வந்து ஆர்ஃபன் லிஸ்ட் சொல்லும் பொழுது அது எமர்ஜென்சி ட்ரக் தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரக் தான் இருக்கும். இருந்தாலும் அது குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டோர் வச்சிருப்பாங்க. பரவலா எல்லா மருந்து கடையிலையும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிசினஸ் இருக்காது, விற்க மாட்டாங்க, அது வேஸ்டா தான் போகும் அப்படிங்கிற அடிப்படையில. ஸோ அந்த அடிப்படையில நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எனி கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர், அது எந்த மாதிரியான டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர் இல்ல வேற மாதிரியான டிசாஸ்டர் வரும்பொழுது எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பேரிடர் காலங்களில் தேவைப்படுகின்ற ஒரு பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்டான ட்ரக்ஸ் வந்து வைத்திருக்க வேண்டும், வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி வைக்கலன்னா இன்ஷூர் பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் இதுல வந்து எத்தனால் வந்து பீயிங் given that's also equally good. ஒமிப்ரசோல் எந்த அளவுக்கு இருக்கிறது, முக்கியமா மொத்தமாவே இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் அது இல்லைன்னா கூட அது ட்ரீட்மெண்ட் வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அதற்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஹீமோடயாலிசிஸ் எத்தனால் அது வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. ஸோ அது வந்து எத்தனால் ஆர் பொமிப்ரசோல் அப்படிங்கறதான் வந்து ஆன்டிடோட்ங்கிறது அடிப்படையில் இருக்கிறனால அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கல. ஆனா கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மாதிரி வந்து வெளியில போயிட்டு இவ்வளவு பயன்படுத்துறது, அது சிகிச்சைக்கு வர மறுத்தது. கிட்டத்தட்ட 50 நபர்கள் போய் மருத்துவத்துறை அதிகாரிகள் போய் வீட்டுல போய் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது. அதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு காரணமானவர்கள் யாரா இருந்தாலும், எந்த உயர் பதவியில இருந்தாலும், பெரிய அரசியல் பிரமுகராக இருந்தாலும், யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனைக்கு கொண்டு கொடுக்க வேண்டுங்கிறது. ஏன்னா 50 பேருக்கு மேல இறந்திருக்காரு என்பது ரொம்ப லேசா எடுத்துக்கவே முடியாது. அதாவது அந்த ஒமிப்ரசோலும் அந்த பொமிப்ரசோல் என்பது சொல்வதற்கு வந்து ஒரே மாதிரி, உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது தவிர மற்றபடி வேற எதுவும் பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே மேம், இந்த பொமிப்ரசோல்ங்கிற மெடிசன் வந்து ஒருவேளை இப்போ நம்ம கிட்ட கம்மியா இருந்தா கூட நமக்கு அதுக்கு சப்போர்ட்டிவான ட்ரக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? இல்ல இது வந்து ட்ரீட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட் அப்படி இல்லை. எத்தனால் இஸ் ஆல்சோ கிவன் அஸ் an antidote. எத்தனால்ங்கிறதையே நம்ம ஆன்டிடோட்டா வந்து இந்த விஷ முறிவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிற பழக்கம் இருக்கின்றது. இந்த பொமிப்ரசோலும் கொடுக்கலாம், எத்தனால் வந்துட்டு கொடுப்பதாக இது வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே ஈக்குவலி எஃபெக்டிவ் தான். அந்த விஷ முறிவுக்கு வந்து எத்தனால் வந்து எளிதாக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நல்ல பலனளிக்கக்கூடிய விஷயங்கிறதுனால ரொம்ப அச்சம் தேவையில்லைன்னு சொல்றேன்.
அதோடைய மத்தபடி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஃப்ரீயா வந்து மருந்து கடையில இருக்காது, அது உண்மை. ஏன்னா அது ஆர்ஃபன் ட்ரக் லிஸ்ட்ல தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து மத்தபடி இந்த ட்ரக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு, எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறது வந்து அரசாங்கத்துல இருக்கவங்க தான் சொல்ல முடியும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.